ஏற்காடு மலைப்பாதை 8வது கொண்டை ஊசி வளைவில் ராட்சத மரம் விழுந்ததில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பகவத் சிங் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பகவத் சிங். இந்த மரம் விழுந்திருக்கிறது, அப்பகுதியில் கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? மரத்தை அகற்றுவதற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம் தனலட்சுமி. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடந்த 2 மாதங்களாக வெயில் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில் இன்று அதிகாலை 6 மணி முதல் ஏற்காடு மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் லேசான சாரல் மழை பெய்ய தொடங்கியது. இந்த சாரல் மழை சுமார் அரை மணி நேரம் பெய்தது. இந்த நிலையில் ஏற்காடு மலைப்பாதையில் உள்ள 8வது கொண்டை ஊசி வளைவு அருகில் சாலையோரத்தில் கொடிகள் படர்ந்து இருந்த பெரிய மரம் ஒன்று முறிந்து சாலை குறுக்கே விழுந்தது. அதிகாலை நேரத்தில் அந்த சாலையில் வாகன போக்குவரத்து இல்லாத நேரத்தில் சாலையில் குறுக்கே மரம் விழுந்ததால் அந்த அசம்பாவிதம் எதுவும் நடக்காமல் தவிர்க்கப்பட்டது. தகவல் இருந்து சம்பவ இடத்துக்கு சென்ற ஏற்காடு தீயணைப்பு மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையின் குறுக்கே விழுந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் மலைப்பாதை 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தீயணைப்பு மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையில் குறுக்கே விழுந்த மரத்தை வாகனங்கள் செல்லும் அளவிற்கு அப்புறப்படுத்தி தொடர்ந்தது. மலை பாதையில் போக்குவரத்து சரி செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஏற்காட்டில் தற்போது மிதமான மழை பெய்து வருகிறது. தனலட்சுமி, விரிவான விவரங்களுக்கு நன்றி பகவத் சிங்.